வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாடுக்கு வருகை தந்தார் ராகுல் காந்தி. பாஜகவின் சதி திட்டத்தை போராடி முறியடித்ததாக பரப்புரைகள் பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி எதிரொலி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. மோடி முகத்தில் கரை பூசப்பட்டு விட்டது. பாஜக அரசின் கோர முயற்சிகளுக்கு மரண அடி விழுந்து விட்டதாக வைகோ அறிக்கை. செங்கோட்டையன் யாரையும் வளரவிட மாட்டார். தேர்தல் பரப்புரையில் செங்கோட்டையன் மீது இபிஎஸ் காட்டமான விமர்சனம். தமிழ் மொழி மீது அன்பு அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று காலை சென்னைக்கு வருகை தந்துள்ளார். பொன்னேரியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது தமிழ்நாட்டு மக்களின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அன்பு அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக கூறினார். இந்த கூட்டத்தில் கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணியின் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் பங்கேற்றிருக்கின்றனர். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்த நிலையில் நாடாளுமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் சட்டசபைகளில் மகளிருக்கு 33% வழங்கும் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா உள்ளிட்டவற்றை நிரப்புவதற்காக நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் கடந்த 16ஆம் தேதி கூடியது. நாடாளுமன்றத்தின் முதல் நாளே இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா போர்வைகள் பாஜக அரசு தொகுதி மறுவரையறையை அமல்படுத்த முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. தொகுதி மறுவரையறையால் வட மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரிக்கும் என்றும் அது நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவ வலிமையை குறைக்கும் என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியது. இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்தது. மொத்தம் பதிவான 489 வாக்குகளில் மசோதாவுக்கு ஆதரவாக 278 வாக்குகளும் எதிராக 211 வாக்குகள் பதிவானது. மசோதா வெற்றி பெற பதிவான வாக்குகளில் 2 பங்குகள் வாக்குகள் தேவை என்ற நிலையில் மசோதா வெற்றி பெற தேவையான 326 வாக்குகளுக்கு பதில் 278 வாக்குகள் மட்டுமே கிடைத்ததால் மசோதா தோல்வியடைந்தது. இந்த மசோதாக்களை நிறைவேற்ற 2 பங்கு பெரும்பான்மை அவசியம் என்பதால் மசோதாக்களை எதிர்க்கட்சிகள் முறியடித்தன. இந்த நிலையில் இன்று நாடாளுமன்றம் கூடிய உடனேயே இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துள்ளனர். முதன்முறையாக வந்தே மாதரம் பாடலோடு கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. பாஜக அரசின் கோர முயற்சிகளுக்கு மரண அடி விழுந்து விட்டதாக வைகோ தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்த நிலையில் இது குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவை வஞ்சிக்கும் நன்று மனப்பான்மையோடும் தீய குறிக்கோளோடும் மோடி அரசால் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை செய்யும் மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உயர்த்திய போர்க்கொடி வெற்றி கொடி ஆகிவிட்டதாக தெரிவித்த அவர் மோடி முகத்தில் கரி பூசப்பட்டு விட்டதாகவும் பாஜக அரசின் கோர முயற்சிகளுக்கு மரண அடி விழுந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது செங்கோட்டையின் மீது எடப்பாடி பழனிசாமி காட்டமான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்தார். பிரச்சாரத்தில் பேசிய அவர் செங்கோட்டையன் மக்களை வஞ்சித்துள்ளதாக கூறினார். செங்கோட்டையன் யாரையும் வளரவிட மாட்டார் என்றும் திமிர் பிடித்த பொறாமை குணம் கொண்டவரான செங்கோட்டையன் நாட்டிற்கு தேவையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாலும் அகங்காரத்தின் காரணமாகவும் செங்கோட்டையன் வெளியேற்றப்பட்டதாகவும் செங்கோட்டையன் மோசமான மனிதர் என ஜெயலலிதாவே கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர் என்ன செஞ்சார் பாவம்? டிஸ்ட்ரிக்ட் சேர்மனே கட்சி விட்டு போறாங்கன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். அப்படித்தானே? நம்ம மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை.
மரியாதை இல்லாத ஒரு மனிதர். அப்படித்தானே? என்றைக்காவது உலகத்துல தன் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்குதான்னு நினைப்பாங்க? நம்ம வீட்டுல பிள்ளைகளும் அப்படித்தான் நினைக்குது. நம்ம வீட்டு மனைவியில அப்படித்தான் நினைப்பாங்க. நமக்கு பதவி வந்தா, கணவருக்கு பதவி வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். மகனுக்கு அப்பா பதவி வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அம்மா அவர்கள் இவருக்கு அமைச்சராக கொடுத்த போது இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி திரு செங்கோட்டையுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் இந்த பதவிக்கு இருக்கிறதுனால அதை சொல்லல. அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் வழிவிட்டு தம்பி, வழிவிட்டு அந்த வண்டி போட்டும். ஆக 2 பேரும் நான் கீழே தான் இருக்கிறேன். செங்கோட்டையனுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனும் போய் அம்மா கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருட்டு விட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசமானவராம். அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? இங்க நகர செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒன்றிய செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, தொகுதியில் இருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, தன்னுடைய மனைவி மகன். அப்படி 2 பேரும் இவர் மேல புகார் கொடுத்து, அது என்ன புகார்னு நீங்களே தெரிஞ்சுக்க. இவர் எப்போ ஏற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும், தெரியுமில்ல? அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா என்னுடைய பதவிக்கு அது சரியா இருக்காது. ஆக அந்த புகார் கொடுத்த உடனே அம்மா உடனடியா நீக்கிட்டாங்க. பிறகு என்னை அழைச்சு தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை தொடர்ந்து ரத்து செய்யப்படுவது வேட்பாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் போட்டியிடுகிறார். இதற்கான பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார். தொடர்ந்து நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தன் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். நேற்று பெரம்பூரில் உள்ள தாவேக கட்சி தேர்தல் பணிமனைக்கு சென்ற விஜய் அங்கிருந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது விசில் கோலம் போட்டு வாக்கு சேகரித்தார். இந்நிலையில் பெரம்பூர் தொகுதிகள் தாவேக தலைவர் விஜய் இன்று வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க இருந்த பரப்புரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நேற்று பெரம்பூர் பணிமனைக்கு திடீரென சென்றிருந்த நிலையில் இன்றைய பரப்புரை கட்சி சார்பில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையும் அனுமதி வழங்கிய நிலையில் திடீரென பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்துள்ளார். பரப்புரைக்கு மாலையில் அனுமதி வழங்குவதற்கு பதில் காலையில் அனுமதி கொடுக்கப்பட்டதால் பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக அக்கட்சியின் தரப்பில் கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை வாக்கு சேகரிக்கிறார். பிரச்சாரம் செய்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருப்பூர் வருகை தந்தார். திருப்பூர் அவினாசி சாலையில் உள்ள SAB தியேட்டர் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது அங்குள்ள ஒரு தனியார் பனியன் நிறுவனத்திற்குள் முதலமைச்சர் திடீரென சென்றுள்ளார். முதலமைச்சரின் இந்த எதிர்பாராத வருகையால் தொழிலாளர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். அங்கு பனியன் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் தொழிலாளர்களிடம் முதல்வர் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். கோபிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி பகுதிகள் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுக அரசின் சாதனைகளை மக்களிடையே எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். இப்படிதான் ஒரு முதலமைச்சரானாரு. யார் காலையும் போய் விழுந்து பொறுப்பு வாங்கி பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்கும் பயப்படுற, குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு. இப்போ என்ன சொல்லிட்டாரு? ஆமா, நான் காலில் விழுந்தது உண்மைதான், என்ன முதலமைச்சராக்குனாங்க, போய் காலில் விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் சொல்றேன், காலில் விழுந்தது தப்பு இல்லை, விழுந்த காலை உடனே வாரி விட்டாருங்கல்ல, அதை தான் தப்பு சொன்னேன். இப்போ நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நாம தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? உங்களுக்குலாம் இன்னொன்று தெரியுமா? நான் ஏற்கனவே ஜெயிச்சாச்சா? ரிசல்ட் வந்துருச்சா? 23ஆம் தேதி தேர்தல்.
நீங்க அத்தனை பேரும் பவானி தொகுதியில போட்டியிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு KA சேகர் அவர்களுக்கு வாக்களிச்சு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும். இந்த 2 தொகுதியோட வெற்றி மிக மிக முக்கியம். செஞ்சு கொடுப்பீங்களா? உதயநிதி வந்தாரு, பேசினாரு, போட்டோ காட்டினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்தாரு. கலைஞ்சு போயிட்டோம், அப்படி கலைஞ்சு போயிடக்கூடாது. நம்ம கையில இன்னும் 5 நாட்கள் இருக்கு. இன்னைக்கு 18ஆம் தேதி, 23ஆம் தேதி தேர்தல். நீங்க அத்தனை பேரும் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிட்டீங்களா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்க ஒவ்வொரு வாக்கும் 5 வாக்கா 10 வாக்கா பெருகணும். அடுத்த 5 நாட்களுக்கு நீங்க யாரை பார்த்தாலும் ஒவ்வொரு வீடா போங்க, உங்க தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. யாரை சந்திச்சாலும் பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்? ஏன் நம்முடைய அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் வெற்றி பெறணும்? ஏன் நம்முடைய KA சேகர் அவர்கள் வெற்றி பெறணும்? ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், ஜெயிச்சா என்ன பண்ணுவார் முதலமைச்சர்? எல்லாத்த விட முக்கியம், சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள தலை தூக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா, அடுத்த 5 நாட்கள் பண்ணீங்கன்னா நிச்சயம் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல பெருந்துறை தொகுதியும் பவானி தொகுதியும் வெற்றி அப்படிங்கிற செய்தி 4ஆம் தேதி வரணும். செஞ்சு காட்டுவீங்க. திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவை, திருப்பூரில் முதலமைச்சர் MK ஸ்டாலினுடன் இணைந்து ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திருச்சி மாவட்டத்தில் துறையூர் நகரில் இன்று மாலை நடைபெறும் கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். இதேபோன்று 20, 21 ஆகிய நாட்களில் ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதுவரை முதலமைச்சர் MK ஸ்டாலினுடன் மேடை ஏறாத ராகுல் காந்தி நாங்குநேரி தொகுதியில் MK ஸ்டாலினுடன் பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் துரைக்கி சரவணனின் படிவம் C1 திருப்பத்தூர் அருகே பூட்டியிருந்த வீட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த புதுப்பேட்டை ரோடு 3வது தெருப்பகுதியை சேர்ந்தவர் மனோகர். இவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் சென்னையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு துக்க நிகழ்ச்சிக்காக குடும்பத்தினருடன் சென்றுள்ளார். பின்னர் வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்ததில் பீரோவையும் உடைத்து அதில் இருந்த 60 லட்சம் மதிப்பிலான 60 சவரன் தங்க நகையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் என்பது தெரிய வந்தது. தகவலின் பேரில் திருப்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தண்ணி ஊற்றலான்னு வந்தேன். நல்லா கதவு அப்படியே உடச்சிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அப்படியே கதவு திறந்துன்னு உள்ளே போனேன். பிரவீன் கூப்பிட்டு என்ன பண்ணேன், எங்கள் ஓர வச்சு சித்ரான்னு கூப்பிட்டேன். யாருமே இல்லை. சரின்ட்டு உடனே என்ன பண்ணேன், பீரோவை இப்படி தொட்டு பார்த்த உடனே பீரோ உடச்சிட்டு இருந்துச்சு. உடனே கத்தின்னு வெளியே ஓடாமல், ஐயோ என்னன்னு தெரியலைங்களே, ஐயோ அப்படின்ட்டு கத்தினே வந்த உடனே பக்கத்து வீட்டில் 3வது வீட்டில் செல்லு வாங்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன். என்னங்க தம்பி விடுற மாதிரி உடச்சிட்டு இருக்குது, சீக்கிரமாக வாப்பா அப்படின்னு. அவர் உடனே என்ன பண்ணாரு, ஃபோன் பண்ணி தம்பிக்கு சொல்லிட்டாரு. வேலூர் அருகே மூதாட்டியை கொலை செய்த 2 பேரின் வீடுகளை அடித்து உடைத்த உறவினர்கள் 10 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அரவாட்லா மலைப்பகுதியில் உள்ள பாஸ்மார்பெண்டா கிராமத்தை சேர்ந்த மூதாட்டியை 10ஆம் தேதி அதே பகுதியை சேர்ந்த தங்கராஜ், சூர்யா ஆகியோர் நகைக்கு ஆசைப்பட்டு கொலை செய்தனர். இது குறித்து வழக்கு பதிந்து பேரணாம்பட்டு காவல் ஆய்வாளர் பிரபு கொலையாளிகளை கண்டுபிடித்து கைது செய்து விசாரணை செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட மூதாட்டியின் சடலம் வேலூரில் உள்ள அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று முடிந்து நேற்று மாலை அரவட்லா மலைப்பகுதிகளில் உள்ள
பாஸ்மார் பெண்டா கிராமத்திற்கு உறவினர்கள் கொண்டு வந்தனர். சடலத்தை பார்த்த உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கொலையாளிகளின் வீட்டினை சூறையாடி வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து வீட்டினை தீயிட்டு கொளுத்தினர். அதில் வீட்டு பொருட்கள் அனைத்தும் எரிந்து கருகியது. இதனை அறிந்த போலீசார் கூட்டத்தினை கலைத்து தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இது குறித்து பேரணாம்பட்டு காவல் ஆய்வாளர் பிரபு உறவினர்கள் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சமையல் மாஸ்டரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த செண்டத்தூர் பகுதியை சேர்ந்தவர் ரங்கநாதன் சமையல் வேலை செய்து வருகிறார். இவர் மாதனூர் பகுதியை சேர்ந்த 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி வனப்பகுதிகள் முயல் பிடித்து தருவதாக அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து சிறுமி தாயாரிடம் கூறிய நிலையில் இது குறித்து சிறுமியின் பெற்றோர்கள் மேல்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் சமையல் மாஸ்டர் ரங்கநாதனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடையநல்லூர் தொகுதி மதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். திமுக கூட்டணியின் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து திமுக, காங்கிரஸ், தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கடந்த சில வாரங்களாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடையநல்லூர் நகர பகுதியில் ராஜேந்திரன் துணிகளுக்கு இஸ்திரி செய்து வாக்கு சேகரித்தார். இது தொடர்பான வீடியோ கடையநல்லூர் பகுதியில் வைரலாகி உள்ளது. இனிவரும் காலங்களில் பாஜகவுக்கு தோல்வி மட்டுமே கிடைக்கும் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அடுத்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிகள் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதனை ஆதரித்து ஆம்பூர் ரெட்டித்தோப்பு பகுதியில் அமைச்சர் ஏவா வேலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் SSB பாருக்கை ஆதரித்து தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை தடுப்பு சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. தாம்பரம் அடுத்த சானிட்டோரியம் மேம்பாலத்தில் ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்த தடுப்பு சுவற்றில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். ஜல்லிக்கற்கள் சாலையில் சிதறியதுடன் லாரியில் இருந்த டீசலும் சாலைகள் கொட்டியது. தகவல் அறிந்து வந்த குரோம்பேட்டை போலீசார் லாரியை அப்புறப்படுத்தினர். வால்பாறை கொண்டை ஊசி வளைவில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி உள்ளன. கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியை சேர்ந்த 13 பேர் நேற்று வால்பாறைக்கு சுற்றுலா வந்துள்ளனர். வால்பாறையை சுற்றி பார்த்துவிட்டு பொள்ளாச்சி வழியாக கேரளாவுக்கு மீண்டும் புறப்பட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக வால்பாறை மலைப்பகுதியில் உள்ள 13வது கொண்டை ஊசி வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் அங்கிருந்த தடுப்பு சுவரில் மோதியது. இதில் வாகனம் 800 அடிக்கு கீழே உள்ள சாலைகள் தலைக்குப்புற விழுந்து நொறுங்கியது. இதில் வாகனத்தில் பயணம் செய்த 7 பெண்கள் 2 ஆண்கள் உட்பட 9 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அஜிதா, ரம்லா, சுகுரா, ஆஷா, மஜித், ஷாஜிதா, ஷகிலா உள்ளிட்ட 9 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த கோர விபத்து குறித்து கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த விபத்துல நடந்த உடனே தகவல் வந்த உடனே தீயணைப்புத்துறை, நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் உடனுக்குடன் இந்த இடத்துக்கு சென்று ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் உடனுக்குடன் துவங்கப்பட்டது. அதில் ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கே ஆக்சிடெண்ட்டில் எஃபெக்ட் ஆன அனைத்து பேசஞ்சர்ஸ் எல்லாமே நம்ம பொள்ளாச்சி மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. அதில் இப்போ வரைக்கும் நம்ம 9 பேசஞ்சர்ஸ் டெத் இருக்கு. அதில் 7 பெண்கள், 2 ஆண்கள் மற்றும் 3 பேசஞ்சர்ஸ் நம்ம பொள்ளாச்சி மருத்துவமனையில் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அவங்களோட ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு பேசஞ்சர் இங்கே பொள்ளாச்சி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர்.
இதில் வந்து முக்கியமாக நம்ம கேரளா மாநிலத்தை சார்ந்த மலப்புரம் மற்றும் பாலக்காடு மாவட்டத்தை சார்ந்த பேசஞ்சர்ஸ் இவங்க எல்லாமே நம்ம மலப்புரம் மற்றும் பாலக்காடு மாவட்ட ஆட்சியரோட தொடர்பில் இருக்கிறோம். அங்கிலிருந்து கூட வந்து ஒரு டீம் ஆஃப் ஆஃபீஷியல்ஸ், ஏடிஎம் ரேங்க் இருக்கிற ஆஃபீஷியல்ஸ் வந்து அங்கிலேருந்து கிளம்பியிருக்காங்க. அவங்க கூட நம்ம தொடர்பில் இருக்கோம். இந்த போஸ்ட்மார்ட்டம் உள்ளிட்ட அனைத்து ஃபர்தர் பணிகள் வந்து நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் இருந்து தொடர்ந்து வந்து நம்ம எடுத்து போகிறோம். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ் அரவிந்த் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். பிரச்சாரத்தின் போது சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திக் ஆனந்த் ஏற்பாட்டில் சுமார் 500 கிலோ எடையுள்ள சுமார் 12 அடி உயரம் உள்ள ராட்சத மாதுளை மாளிகை கிரேன் மூலம் அணிவித்து வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வேட்பாளருக்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் மலர்களை தூவி வேட்பாளரை வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து வழியெங்கும் திமுக நிர்வாகிகள் விதவிதமான ஆள் உயர மாலை அணிவித்தும் செங்கோல் வீரவாள் வழங்கியும் திமுக வேட்பாளரை உற்சாகமாக வரவேற்றனர். ஆமா, நம்ம எம்எல்ஏ எப்படி எல்லாத்தையும் முதல் நிற்கிறாரோ அவன் சின்னமா முதல்ல தான் இருக்கும். ஒன்றிய பாஜக அரசிற்கு சவுக்கடி கொடுக்கப்பட்டுள்ளதாக எழும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் எழும்பூர் தொகுதி வேட்பாளர் தமிழன் பிரசன்னா புரசைவாக்கத்தில் வீதி வீதியாக நடந்து சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புரசைவாக்கம் சுந்தரம் தெரு, சண்முக நாராயண் தெரு, தாண்டவராயன் தெரு, வீராசாமி தெரு, கந்தப்பன் தெருக்களில் நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எழும்பூர் தொகுதி வேட்பாளர் தமிழன் பிரசன்னாவுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சிகளை சேர்ந்த திரளான நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முன்னதாக ஒன்றிய அரசு மக்களவையில் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்ததை பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தமிழன் பிரசன்னா மற்றும் நிர்வாகிகள் கொண்டாடினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழன் பிரசன்னா, சர்வாதிகாரம் என்றும் ஜனநாயகத்திற்கு முன்னால் மண்டியிடும் என்பதை பாஜகவின் தோல்வி காட்டியுள்ளதாக கூறினார். சர்வாதிகாரம் என்றைக்கும் ஜனநாயகத்தின் முன்னால் மண்டியிடும் என்பதற்கான உதாரணம் தான் நேற்றைய தோல்வி. எவ்வளவு அதிகாரம் படைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய சகுனித்தனங்களை செய்தாலும் RSS இந்த மண்ணுக்கானது அல்ல. அவருடைய நோக்கம் இந்த மண்ணை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுவது. அப்படி என்கிற அமைப்பில் மகளிர் மசோதாவை கொண்டு வந்து அந்த போர்வையில் இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி மாநிலங்களினுடைய உரிமைகளை பறித்து தனக்கு வாக்களிக்காத மக்களை, அந்த மக்களின் உரிமைகளை, அந்த மக்களின் உரிமை குரல்களை நசுக்குகிற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்ய எத்தனித்த மோடிக்கு இந்திய மக்களினுடைய பிரதிநிதிகள் சவுக்கடி கொடுத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் தோற்று போயிருப்பது அதில் முதல் முறையாக இந்த நாட்டின் முதலமைச்சராக இந்த மக்களுக்கு எதிராக எந்த அநீதி இழைத்தாலும் அதை தானே கரம் கொண்டு காக்கிற எல்லைச்சாமியாக அந்த சட்டத்தை கொளுத்தி போராட்டத்தை தொடங்கி வைத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவன். அந்த தலைவன் பற்ற வைத்து தீ பரவியது, இந்தியா முழுவதும் பரவியது. பரவிய தீயால் மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் முன்பு மண்டியிட வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் அதிகரித்து 1,14,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் காரணமாக தங்கத்தின் விலைகள் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,14,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,360 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் கௌதம் அதானி மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார்.
ப்ளூம்பெர்க் லியனர் இண்டெக்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி முதலிடத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி கௌதம் அதானி தற்போது ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரராக உயர்ந்துள்ளார். கௌதம் அதானியின் நிகர சொத்து மதிப்பு 92.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தொட்டு உள்ளது. இதன் மூலம் ஆசிய அளவில் முதலிடத்தையும் உலக அளவில் அவர் 19வது இடத்தையும் பெற்றுள்ளார். அதே நேரத்தில் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு 90.8 பில்லியன் டாலராக உள்ளது. இதனால் அவர் ஆசியாவில் 2வது இடத்திலும் உலக அளவில் 20வது இடத்துக்கும் சரிந்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாடுக்கு வருகை தந்தார் ராகுல் காந்தி. பாஜகவின் சதி திட்டத்தை போராடி முறியடித்ததாக பரப்புரைகள் பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி எதிரொலி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. மோடி முகத்தில் கரை பூசப்பட்டு விட்டது. பாஜக அரசின் கோர முயற்சிகளுக்கு மரணஅடி விழுந்து விட்டதாக வைகோ அறிக்கை. செங்கோட்டையன் யாரையும் வளரவிட மாட்டார். தேர்தல் பரப்புரையில் செங்கோட்டையன் மீது இபிஎஸ் காட்டமான விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.